அன்பானவர்களே, தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போன வீடியோவில் எரிசாராய ஊழல் சம்பந்தமாக ரே கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும், திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாநிலத்துடைய தலைநகர் அப்படிங்கிறது மாநில மக்கள் அனைவரும் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கணும். அனைத்து அரசாங்க வேலைகளுக்கும் மக்கள் வர வேண்டிய இடம்தான் அது. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இடம் மக்களால் எளிமையாக அணுகும் வகையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு தான். அதனை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த தலைநகரம் மாநிலத்தோட மையப்பகுதியில் இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னை மட்டும் தமிழகத்தின் மையப்பகுதியில் இல்லை. தமிழகத்துடைய முக்கிய பகுதிகளில் இருந்து தலைநகருக்கு வரணும் அப்படின்னா 300லேருந்து 600 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே சென்னைக்கு பதிலாக தமிழகத்துடைய மையப்பகுதியாக இருக்கும் திருச்சிராப்பள்ளியை தலைநகராக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு வந்துச்சு. ஆனால் தலைநகரை மாற்றக்கூடிய விஷயம் அத்தனை சுலபமானது அல்ல. ஏற்கனவே சகல வசதியோடு இருக்கும் சென்னைக்கு பதிலாக திருச்சியில் புதிய தலைநகரை உருவாக்குவது வீண் செலவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னும், தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் எதிர்கருத்துகள் வர தொடங்குச்சு. எதிர்ப்புகள் எழத் தொடங்கிடுச்சு அப்படின்னு கேட்டதும் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான நாளேடான அண்ணாவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் முதலமைச்சர் எம்ஜிஆர். அந்த அறிக்கையில் தனது விருப்பத்தை பதிவு செய்ததோடு தலைநகர் மாற்றத்தை எதிர்ப்பவர்களின் நோக்கத்தையும் நாசுக்காக கேலி செஞ்சிருந்தார் எம்ஜிஆர். எது தலைநகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் கருதுகிறார்களோ அது தலைநகராக இருக்கும். தலைநகரம் நாட்டின் மையப்பகுதியில் இருக்க வேண்டும். அமெரிக்காவின் முதல் தலைநகரம் எங்கே இருந்துச்சு, இப்போது எங்கு மாற்றப்பட்டிருக்கிறது? எதை சொன்னாலும் மக்கள் கருத்தை அறிந்தே செயல்படுத்துவோம். தலைநகரை மாற்றினா பல மாடி கட்டிடங்களை கட்டியிருப்பவர்களுக்கு ஆத்திரம் வரத்தான் செய்யும். தலைநகர் மாறினால் தங்கள் கட்டியுள்ள பல மாடி கட்டிடத்துடைய மதிப்பு குறைந்துவிடும் அப்படின்னு கருதுகிறாங்க. உண்மையிலேயே தலைநகர் மாற்றத்தை பற்றி தமிழக மக்கள் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு எழுதியிருந்தார். முதலமைச்சருடைய இந்த அறிக்கைக்கு பிறகு தலைநகர் மாற்றம் குறித்து அரசு தரப்பில் இருந்து எந்தவித செய்திகளும் வெளிவரலை. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலையும் அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் பலத்த விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் 10 ஆகஸ்ட் 1981 அன்னைக்கு மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில வருவாய்த்துறை அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம், தலைநகர் மாற்றம் குறித்து தமிழக அரசின் அறிவிப்புகளை வெளியிடுவது முதல் நோக்கம், தலைநகர் மாற்றம் குறித்து எழுப்பப்படுகின்ற சந்தேகங்களுக்கு அரசாங்க தரப்பு விளக்கங்களை அளிப்பது இரண்டாவது நோக்கம் அப்படின்னு சொன்னார். மேலும் தமிழ்நாட்டின் தலைநகரை மாநிலத்தின் மையப்பகுதிக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற முதலமைச்சருடைய முடிவுக்கு தமிழக அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்து விட்டது அப்படின்னும் எஸ்டி சோமசுந்தரம் அவங்க சொல்லியிருந்தார். முதல்வர் சொன்னது போல புதிய தலைநகரம் தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடையில் அமையும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டார். வளர்ந்து வரக்கூடிய சென்னை நகருடைய குடிநீர் தேவைகளுக்காக 400 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்பட வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த தொகையை வச்சு ஒரு புதிய தலைநகரத்தையே உருவாக்கிடலாம். அதன் மூலம் சென்னை நகரில் இருக்கக்கூடிய நெரிசல் குறையும் அப்படின்னு அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் சொன்னார். உண்மையில் மாநிலத்தின் மையத்தில் தான் தலைநகர் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எம்ஜிஆருடைய வாதத்துக்கு வைக்கப்பட்ட எதிர்வாதமும் பலமாக இருந்துச்சு. அதாவது முக்கியமான பகுதி மையத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய உடலில் மூளை வயிற்றில் தான் இருக்க வேண்டுமே தவிர தலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்வாதம் வைக்கப்பட்டுச்சு. தலைநகர் மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி வாங்கிவிட்டீர்களா அப்படிங்கிற கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பிய போது சட்டென்று பதில் கொடுத்தாரு எஸ்டிஎஸ். தலைநகரை மாற்றும் திட்டத்தில் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு எதுவும் சம்மந்தப்படவில்லை. ஆகவே அந்த திட்டத்துக்கு மத்திய அரசின் அனுமதியை பெற வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரம் புதிய தலைநகரை நிர்மாணிப்பதற்கு உலக வங்கி போன்ற மேம்பாட்டு உதவி நிறுவனங்களிடம் இருந்து நிதியுதவி கோருவது போல மத்திய அரசிடம் நிதி கோருவோம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செஞ்சார் அமைச்சர் எஸ்டிஎஸ். தலைநகர் மாற்றம் குறித்து திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கடும் அதிருப்தியை பதிவு செஞ்சிருந்துச்சு. தலைநகர் மாற்றம் தொடர்பாக மாநில அரசு அரசியல் கட்சிகளிடம் கலந்து ஆலோசிக்கலை. தமிழக சட்டமன்றத்திலையும் இந்த பிரச்சனையை பற்றி பேசப்படலை. தலைநகர் மாற்றத்தை மக்கள் எதிர்க்கவில்லை. மக்கள் எதிர்க்கலை அப்படிங்கிறதுக்காக மக்கள் ஆதரிப்பதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. இது மக்களுடைய எண்ணத்தை கொச்சைப்படுத்தும் செயல். தமிழக மக்களின் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கும்போது தலைநகர் மாற்றம் போன்ற திசை திருப்பும் பிரச்சனைகளை கிளப்புவது விரும்பத்தக்கதல்ல அப்படின்னு
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் ப. மாணிக்கம் சொன்னார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாமல் இந்திரா காங்கிரஸ் கட்சியும் தலைநகர் மாற்றத்துக்கு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிச்சு. எம்ஜிஆருக்கு எதிராக முன்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டவர் தான் திண்டிவன ராமமூர்த்தி. இந்த முறை களத்தில் இறங்கியவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு. இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் எம்ஜிஆரை காட்டமான மொழியில் விமர்சனம் செஞ்சிருந்தார். முன்னுக்கு பின் முரணான முடிவுகளை எடுக்கும் முதலமைச்சர் எம்ஜிஆரை நவீன துக்ளக் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் விமர்சிப்பது உண்டு. துக்ளக் தனது தலைநகரை மாற்றியதால் ஏற்பட்ட விளைவுகளை வரலாற்று அறிஞர்கள் கூறுவார்கள். இன்று தமிழக முதல்வர் துக்ளக்கை பின்பற்றி செல்கிறார். நியூயார்க், டோக்கியோ, லண்டன், பீஜிங் முதலிய பெரிய நகரங்களில் மக்கள் தொகை அதிகம் அளவில் இல்லையா? அவங்கெல்லாம் தலைநகரை மாற்றிவிட்டார்களா? மக்கள் தொகை பெருக்கத்தை சமாளிப்பதற்கு தேவையான வசதிகளை நகரத்தில் செய்வதற்கு திட்டமிட வேண்டுமே தவிர தலைநகரையை மாற்றுவது துக்ளக்தனமானது அப்படின்னு KV தங்கபாலு விமர்சனம் செஞ்சிருந்தார். தலைநகர் மாற்றம் குறித்த முடிவை அரசு அறிவிப்பதற்கு முன்னால் மக்கள்கிட்ட கருத்தை கேட்டு தெரிஞ்சிருக்கணும், மக்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு எம்ஜிஆர் தலைநகர் பிரச்சனை அவ்வளவு சீக்கிரம் முடியாது, மாற்றம் வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொண்ட பிறகு வாக்கெடுப்பு நடத்துவது பற்றி ஆலோசிக்கலாம் அப்படின்னு பதில் சொன்னார். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட் பிரிவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் அவங்க சிலர் கேலி பண்ணாங்க. இப்போது அந்த கருத்தை அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. கருத்து வேறுபாடு வருவதால் சொல்லும் யோசனைகளை தவறு அப்படின்னு சொல்லக்கூடாது, சிந்திச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார் எம்ஜிஆர். வாக்கெடுப்பு குறித்து எம்ஜிஆர் சொன்ன கருத்துக்களுக்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து எதிர்வினை வந்துச்சு. மக்களின் கருத்தை தெரிந்து கொண்ட பிறகு மதுவிலக்கை கைவிடப் போவதாக முன்பு கூறிய முதல்வர் அப்படி எவ்வித கருத்தையும் திரட்டாமலேயே சாராய கடைகளை திறந்துவிட்டார். அதை போலவே தலைநகர் விஷயத்திலையும் தமிழகத்தை எம்ஜிஆர் ஏமாற்றப் போகிறாரா? இது போன்ற ஏமாற்று வேலைகளை முடியிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். துக்ளக் துரைத்தனம் தலைநகரை மாற்றப் போகிறது அப்படின்னு கண்டிச்சிருந்துச்சு திமுகவுடைய முரசொலி நாளிதழ். தவிரவும் தலைநகர் மாற்றம் குறித்த தன்னுடைய எண்ணங்களை திமுக தொண்டர்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருந்தார் கலைஞர் கருணாநிதி. தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்கவே தலைநகர் மாற்றம் அப்படிங்கிற தமிழக அரசின் அறிவிப்பை கண்டித்த கலைஞர் கருணாநிதி தலைநகர் மாற்றம் என்ற பிரச்சனையை எழுப்பி மற்ற பிரச்சனைகளை மறந்துவிடச் செய்யலாம் அப்படிங்கிற சூழ்ச்சி வலையில் யாரும் சிக்கிட தயாராக இல்லை அப்படின்னு சொன்னார். மேலும் தலைநகரை மாற்றித்தான் தீருவோம் அப்படின்னு தலைகீழாக நிற்போர்களேயானால் அதற்கு விடையளிக்க சென்னை மாநகரமே வீறு கொண்டு எழும், துணிவிருந்தால் இதை இந்த அரசினர் சந்திக்க தயாராகட்டும் அப்படின்னு சொன்னார். தலைநகர் மாற்றத்தை முடிவு செய்யக்கூடிய விஷயத்தில் அத்தனை பிடிப்பை காட்டலை எம்ஜிஆர். இத்தனைக்கும் திருச்சி நாவல்பட்டில் தலைமை செயலகத்துடைய ஒரு பகுதியை அமைப்பதற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. திருச்சியில் முதலமைச்சர் எம்ஜிஆர் தங்குவதற்கு வசதியாக உறையூர் அருகில் உள்ள கோணக்கரை அப்படிங்கிற ஊரில் பங்களா ஒன்றும் கட்டப்பட்டுச்சு. ஆனாலும் தலைநகர் மாற்றம் நடக்கலை. அதற்கான காரணமும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.